தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு நடிப்பில் கடந்த 2003ஆம் ஆண்டில் வெளியான ஒக்கடு திரைப்படத்தின் தமிழ் ரீமேக் தான் கில்லி. அந்த காலகட்டத்தில் தெலுங்கில் வெற்றி பெற்ற பல படங்களை தமிழில் ரீமேக் செய்து பெருவெற்றிகளை பெற்று வந்தார் நடிகர் விஜய். அந்த வகையில் தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆன இந்த திரைப்படத்தை தமிழில் பிளாக்பஸ்டர் ஹிட்டாக மாற்றியதற்கு இரண்டாயிரத்து 2004ஆம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படங்களில் அதிக வசூல் செய்த படமாக கில்லி அமைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் நடிகர் விஜயுடன் திரிஷா, பிரகாஷ் ராஜ், ஆசிஷ் வித்யார்த்தி உட்பட பல நடிகர்கள் நடித்திருந்தார்கள். எப்போது பார்த்தாலும் சலிக்காத திரைப்படங்கள் வரிசையில் கில்லி படத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. இந்த படத்தில் அண்ணன் தங்கை இடையேயான செல்லமான சண்டே, அம்மா சென்டிமெண்ட், அதிரடி ஆக்சன், காதல் என அனைத்தும் கலந்த பக்கா கமர்சியல் கலவையாக இந்த படம் இருந்தது. இன்றுடன் இப்படம் வெளியாகி 20 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் மீண்டும் இந்த படத்தை அதன் தயாரிப்பாளர் எம் ரத்னம் ரீ-ரிலீஸ் செய்ய உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. இந்நிலையில் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த படம் வெளியாக உள்ளது. தமிழ் சினிமாவில் சமீப காலமாக புதிய படங்கள் பெரிதாக ஓடாத நிலையில் தற்போது பழைய சூப்பர் ஹிட் படங்களை சில திரையரங்குகள் மீண்டும் ரீ-ரிலீஸ் செய்து கல்லா கட்டி வருகின்றனர். அந்த வகையில் கோட் படத்துக்கு முன்னதாக விஜய் படத்தை தியேட்டரில் திருவிழா போல கொண்டாட தளபதி ரசிகர்கள் வெறித்தனமாக தயாராகி வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக முன்பதிவில் எந்த பொது படத்திற்கும் டிக்கெட் புக்கிங் ஆகாத நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்பே கில்லி படத்தின் ரீ-ரிலீஸுக்காக டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில மணி நேரத்தில் 2000 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டதாக கமலா சினிமாஸ் தற்போது அறிவித்துள்ளது. இந்த படம் ஒரு வாரம் ஓடினாலும் அனைத்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக மாற்ற தற்போது விஜய் ரசிகர்கள் டிக்கெட்டுகளை வெறித்தனமாக புக் செய்து வருகின்றனர். இதனால் இந்த ஆண்டு வெளியான ரீ-ரிலீஸ் படங்களிலேயே அதிக வசூல் சாதனையை கில்லி திரைப்படம் படைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கோடை விடுமுறையில் கில்லி திரைப்படம் வெளியாவது விஜய் ரசிகர்களையும் பொதுமக்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.